அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளியானது 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்போது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருக்க போகுது. அதே போல் குருவும் சூரியனும் இணைந்து கடகத்தில் அங்கே குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்குது. சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆட்சி பலத்தோட சிம்மமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகுது. புதனுடைய பெயர்ச்சி இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பமனையில் இந்த மாத தொடக்கத்தில் சந்திரனோடு வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கு. சுக்கிர பகவான் நீச்சமாக கன்னியில் அமர்ந்திருக்கு. செவ்வாய் பகவான் புதனில், அதாவது மிதுன மனையில் புதனோடு சேர்றார் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரகமைப்பை வைத்துக்கொண்டு துல்லியமாக 12 ராசிகளுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்ய போகுது, என்ன நடக்கப் போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் போய் 3ஆம் இடத்துல இருக்கீங்க. 3ஆம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா தைரிய வீரியம் இருக்குது. அப்போது தைரியத்தோடு வீரியத்தோடு கம்பீரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். துணிச்சலோடு செயல்படுவீர்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அந்த 3ஆம் இடத்துல தான் தன்னம்பிக்கை இருக்கிறது. அந்த 3ஆம் இடத்துல தான் ட்ராவல் இருக்குது. 3ஆம் இடத்துல தான் ஒப்பந்தம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் புகழ் இருக்கிறது, கீர்த்தி இருக்கிறது. இப்போது உங்கள் ராசி அதிபதி வக்ரமாக இருக்கார். அப்போ கடந்த சில மாதங்களாக தேக்கி வைத்திருந்த, அதாவது நடக்காது என்று நினைத்து கொண்டு அப்படியே பெண்டிங் போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் இந்த மாதம் இருக்குது, இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போது எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார், சூரியன் பார்க்குது. தன்னம்பிக்கை காரகிரகம் சூரியன் பார்க்குது. சூரியனை போல இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டோடு இருக்கணும், கடவுளினுடைய அனுகிரகத்தோடு இருக்கணும், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு, நிச்சயமாக உண்டு. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதாவது நல்லா இருக்க இந்த சென்ஸ் என்னென்னா, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்கார கிரகம் என்றாலும் இந்த மகரத்துக்கு 8ஆம் அதிபதி, 8ஆதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் சூரியன் தான். அந்த சூரியன் பார்க்குறார். அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு, அரசு விரோத நிகழ்வுகளுக்கு, அதாவது பாசிட்டிவ், உங்கள் உள் மனசு எது சொல்லுகிறதோ, நன்மையை சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வர. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக போகக்கூடாது. நெகட்டிவ் எண்ணங்களை தூண்டும். அதே சமயத்தில் 2ல் ராகு இருக்குது, கோபம் வரும். சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம், பிடிவாதம் அதெல்லாம் இருக்கும். பாம்புவை போல சீரக்கூடிய தன்மை. பாம்பு எப்படி இருக்கும்? கொத்த வரும். யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் கொத்த வரும். ராகு 2ல் இருக்கார். ஒரு பாம்பு கிரகம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அப்போ குடும்பத்தில் அனுசரித்து போகணுங்கிறத மைண்டில் வச்சுட்டா போதும். அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள், தனம், குடும்பம், வாக்கு, பணம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உண்டாக்கும். ஏன் சொல்கிறேன்னா, தன காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த காரகிரகம் உங்களை பார்த்துட்டே இருக்கார்.
பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். எப்படி? உங்கள் முயற்சியால், உங்களுடைய செயலால், உங்களுடைய தைரிய வீரிய ஊக்கத்தால், தன்னம்பிக்கையால், உங்களுடைய செயல்பாட்டால் நல்ல விதமாக தனம், பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மகரத்துக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 4 என்பது சுகத்தை கொடுக்கக்கூடியவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 4, 6 பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இடம் வாங்குவதற்கு ஏற்றம்தான். ஒரு இடத்த வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு காலி இடம் வாங்கணும், அங்கே வீடு கட்டணும், இந்த இடத்துல இதெல்லாம் பிளான் போட்டு அதை வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்த மாதம்தான். அதில் எந்த குறைபாடும் இல்லை. அப்படி இடத்த வாங்கினோன்னா லோனை போட்டு வீடை கட்டுவதற்கு, வீடை வாங்குறது லோனை போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4 குறைவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார். அப்போ கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா? கிடைக்கும். வங்கியில் பணம் கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ அங்கே நீச்சமாக இருக்குது. அப்போ குழந்தை நினச்சி ஒரு சின்ன வருத்தம் உங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கும். என்ன, படிப்பு விஷயத்தில் இருக்கும், சின்ன விஷயமாக தான் இருக்கும். அல்லது காலேஜில் சேர்வது, இந்த சீட்டு கிடைக்குமா, அது கிடைக்கும், இது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குமே தவிர எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அப்போ குழந்தை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியடையக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. அதனால் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, அலைச்சல் திருச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மகரத்துக்கு நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குரு 7ல் உட்கார்ந்து லக்னத்தை பார்க்குது, ராசியை பார்க்குது. அப்போ குரு 7ல் இருந்தால் திருமணம், 7ஆம் இடம் என்பது திருமணம். அப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக நடக்கும். அப்போ திருமணம் நடப்பதற்கான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டானா நிச்சயமாக உண்டு. அதை விட முக்கியம், 100% திருமணத்துக்கான அமைப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுல குரு 7ல் இருக்கிறது மட்டும் கிடையாது. குரு பலன் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் 7ங்கிறது திருமணம் அல்லவா? அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும் அல்லவா? அப்போ பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், அதாவது திருமண ஸ்தானத்துக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் யாரு அப்படின்னா 9ஆம் அதிபதி, அதாவது 7க்கு 9க்குரியவன். அப்போ 7ஆம் இடத்துக்கு 9க்குரியவன் யாரு? குரு. அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் உங்களையும் பார்க்கிறார். அப்போ உங்களுடைய முயற்சியால், தன்னம்பிக்கையால் திருமணம் 100% நடந்தே தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போது இந்த மாதம், அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் தடைகள் இல்லை. அது வரைக்கும் ஏன் சார் தடை? சூரியன் 8ஆம் அதிபதி, ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். இது பண்ணலாமா, இந்த ஜாதகம் ஒத்து வருமா, ஏதோ ஒரு குறைகள், ஒரு தடைகள், ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஏற்படுத்த போவதில்லை. திருமணம் நல்லபடியாகவே அமையும், நல்லபடியாக நிச்சயிக்கப்படும். திருமணம் வேண்டான்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை உருவாக்கும். அல்லது திருமணம் பிரிந்தவர்கள், அதாவது கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள், அல்லது ஏதோ ஒரு மன கஷ்டம், ஒரு ஈகோ, அப்படியே கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன விரிசல் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள், ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், உணர்வுகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களெல்லாம் 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு. சூரியன் 8ஆம் இடத்துக்கு வர்றார். சூரியன் தான் அட்டமாதிபதி. அட்டமாதிபதி வலிமை பெறுகிறது. அப்போ சூரியன் வலிமை பெறுகிறது, அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், தலைமை பண்பு கிடைக்கும், ஒரு சிலர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை கரெக்டாக இருக்கணும். சூரியன் 8ல் இருக்கார். அரசாங்க விரோத தன்மைக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஏதாவது பண்ணுனீங்க, அரசாங்க விரோத நடவடிக்கைக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம். சூரியன் 8ல் வந்து அமரப்போகிறார். தந்தைக்கு
இந்த மகர ராசி என்பர்கள் தந்தையோடு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்றும் தந்தையோடு இருக்க முடியாது, தந்தை விட்டு வெளியே இருப்பீங்க. அப்படி கூட இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் தந்தையை நன்றாக பார்த்துக்கணும், ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்கள். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் தனக்கு 12ல் போய் அமர்ந்து கொண்டு அங்கே நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன நீச்சமாக இருக்க, கண்ணை மூடிட்டு இருக்க, ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும்னு நினைச்சது தடைபட்டுட்டே இருக்க, இது நடக்க மாட்டேங்குதே, கொஞ்சம் கால விரயங்களை கொடுக்கும், கொஞ்சம் டிலே பண்ணுவார். என்ன சொல்கிறது, சும்மா இருத்தல், இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமே தவிர உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். அந்த சுக்கிரனுக்கு வீட்டு கொடுத்த அதிபதி புதன் அங்கே ஆட்சியாக இருக்கார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேலை மட்டும் கோவப்பட்டு, நீச்சமாக இருக்கிறதுனால கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படியும் மாறணும், இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு மாறுங்க, அவ்வளோதான். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ முயற்சியால் லாபம் உண்டு. நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. இந்த காலகட்டம் பாருங்கள், அப்படியே ஒரு தொழிலில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் லாபம் அடைவதற்கு ஒரு பிளான் இப்போ வகுப்பீங்க. உங்கள் மனசில் தோணும், இப்படி செய்தால் நமக்கு இது அடையும், இதை செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு லாபம் வேணுமே, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் வேண்டுமே. ஸோ இதெல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இல்லை நல்ல திறமையான ஊழியர்களை பணி அமர்த்தக்கூடிய நிகழ்வும் இருக்கும். ஒரு புத்திசாலித்தனம் மிக்க நிர்வாக திறமை கொண்டவர்கள் உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய திறமை, எப்படி ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இந்த மகரத்துக்கு ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.